விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் டெஸ்க்டாப் மேலே மை கம்ப்யூட்டர் போன்ற டிஃபால்ட் ஐகான்ஸுங்க வந்து டிஃபால்ட்டாக டிஸ்பிளேல இருக்காது. அதை எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போம். ஸ்க்ரீனில் இந்த மாதிரி விண்டோ சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே செட்டிங்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்க, இந்த கேர் பட்டன் இதை கிளிக் பண்ணுங்க. இங்கே சிஸ்டம், ஆப்ஸ், சர்ச் இப்படி எல்லாமே கண்ட்ரோல் பேனலுக்குரிய ஐகான்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே நம்மளுக்கு ஸ்க்ரீன் டெஸ்க்டாப் மேலே வரணும். அதனால் பர்சனலைஸ்டுன்னு சொல்லி பேக்ரவுண்ட், லாக் ஸ்க்ரீன், கலர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். இதில் தீம்ஸ்ன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த தீம்ஸில் டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் ஐகான் செட்டிங்ஸில் இந்த இடத்துல கம்ப்யூட்டர், யூசர் ப்ரொஃபைல், நெட்வொர்க்ஸ், கண்ட்ரோல் பேனல், டிஃபால்ட்டாக வந்து ரீசைக்கிள் பின் வந்து எனேபிள்டாக தான் இருக்கும். அதை எனேபிள் ஆர் டிசேபிள் இப்படி பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டெஸ்க்டாப் ஐகான்ஸுங்களை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டு அப்ளை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஓகே கிளிக் பண்ணுங்கள். இப்போது டெஸ்க்டாப்பில் நெட்வொர்க், கண்ட்ரோல் பேனல்ஸ், திஸ் பிசி தான் மை கம்ப்யூட்டர். அடுத்த வெர்ஷன்ஸில் திஸ் பிசின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ரைட் மவுஸ் கிளிக் கொடுத்து ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா அது டிஃபால்ட் பொசிஷனுக்கு அது போயிடும். இப்படி நம்ம டெஸ்க்டாப் மேலே ஐகான்ஸுங்களை கொண்டு வர முடியும். டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐகான்ஸுங்களை எனேபிள் டிசேபிளும் பண்ண முடியும். அது எப்படின்னா டெஸ்க்டாப் மேலே ரைட் மவுஸ் கிளிக் கொடுங்க. இதில் வியூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ கீழே லாஸ்ட்டில் ஷோ டெஸ்க்டாப் ஐகான் வந்து டிக் சிம்பிள் இருக்குது, எனேபிளாக இருக்குது. அது மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டிசேபிள் ஆகிடுச்சு, ஸ்க்ரீன் கிளியர் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் மேலே எந்த ஐக்கான் இருந்தாலும் அதுங்க ஹைட் ஆகிடும். மறுபடியும் அதை எனேபிள் ஆக்கணும்னா ரைட் மவுஸ் கிளிக் கொடுத்து வியூ, அதுக்கு லாஸ்ட் ஒன் செலக்ட் டெஸ்க்டாப் ஐக்கான்னு இருக்குது, அதை மறுபடியும் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்படி டெஸ்க்டாப் ஐகான்ஸை நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஹைட் பண்ண முடியும், இல்லைன்னா அதுங்களை வந்து மறுபடியும் டிஸ்பிளேக்கு கொண்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இதை ஷேர் பண்ணுங்க. மேலும் விண்டோஸ் பத்தின நிறைய தகவல்களை உடனுக்குடன் பார்க்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஜெய் ஹிந்த்.